அண்ட் மிஷ்கின் சார் வாடி என் மகளே அப்படின்ட்டு சொல்ற விஷயம் எல்லாமே ஒரு பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஆமா, நான் வந்து சாரோட என்ன பயங்கரமா இன்னும் கனெக்ட் பண்ணிப்பேன். எங்க அப்பாவை பாக்குற மாதிரியே இருக்கும் சாரை பார்த்தா எனக்கு. நான் வந்து ஒரு வாட்டி ஆடிஷன்ஸ் போய் ஃபெயிலியர் பார்க்கும்போது அப்பாவுக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேல ஹி கேவ் அப், வேண்டாம் நீ போகாத, இந்த ஆடிஷனுக்குலாம் அப்பா வரவே இல்லை, என்ன கூட்டிட்டே போகல, எல்லா ஆடிஷனும் அப்பா தான் கூட்டிட்டு போவாங்க. படத்துல நடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி அப்பெல்லாம் சொன்னார். ஆமா சொன்னார்ல, சூப்பர் பார்த்தோம் நாங்க. என்ன நடிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கா சொல்லுங்க தவசி. கண்டிப்பா இருக்கு, ஆனா எத்தனை பேர் அதை பார்ப்பாங்கன்னு தெரியல. The moon burns bright, the time is a blessed moment. நீங்க ChatGPTல போட்டு ஈஸியா கன்வெர்ட் பண்ணி எடுத்துட்டீங்க. எவ்வளவு கஷ்டம். The moon burns in dark. நீலா காய்கிறது நேரம் தேய்கிறது. கரெக்ட்டா? இல்ல, வேற என்ன பாட்டு இருக்கு நிலால பாருங்க. நாளான தாமரை ரொம்ப நாளாக தூங்கல. அது மட்டும் தான் உங்களுக்கு பாட தெரியும், வேற பாட. ஆமா ஆமா, அது மாதிரிலாம் சொல்றாங்க. கேக்குறப்போ எப்படி இருக்கும் ஏங்க? இல்லங்க, ஒருத்தங்களுக்கு ஒன்னு ஜான்ரா நல்லா வரும். எனக்கு இந்த சென்சுவல் ஜான்ரா நல்லா வருது. அதுல என்னங்க இந்த பார்ட்டி மோட்ல இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் பாட்டு போட்டு ஃப்ரெண்ட்ஸோட டான்ஸ் ஆட மாட்டாங்களா? அப்ப மட்டும் இது கேக்குது. இப்ப கேக்குது, தம்பி கீழ இறங்குப்பா. மக்களே உங்க கண்ணெல்லாம் முடிக்கோங்க, அனுமேம் அப்படி ஞாபகப்படுத்திக்கோங்க, அப்படியே வருவாங்க. இப்போ அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே தும்புடுதாத்தா தும்புடுதா தும்புடுதாத்தா தும்புடுதா தும்புடுதாத்தா தும்புடுதா துது வலையல அரைச்சே தொண்டையில தான் நினைச்சே மாமா கிட்ட பேச போற மணி கணக்கா, மாமா கிட்ட பேச போற மணி கணக்கா அப்படிலாம் பண்ணுவான். கண்ணை திறந்தானே மூடவே மாட்டான். துது வலையல அரைச்சு அப்படி உருக்குவான் எல்லாரையும். துண்டையில தான் நினைச்சு. Hey cousin with the lucky charm. அட மச்சான் முள்ள மச்சான் நான் புது வித ரகம் அதிந்தின்னா அதிந்தின்னா திரனா கைய வச்சா உள்ளே துள்ளும் நீ நினைக்கிற சுகம் அதிந்தின்னா திரனா தங்கச்சங்கிலி இன்னும் பைங்கிலே தானே கொஞ்சியதோ. அந்த பாட்டு நான் அன்னைக்கு பாடி ஆகணும். Hey மன்னார்குடி buses with live. வேற என்ன பண்ணுவேன்? மிமிக்ரி பண்ணுவேன். எங்க மூக்க பார்த்து கிண்டல் பண்றியா நீ? आप जिस व्यक्ति से बात कर रहे हैं उन्होंने आपके कॉल को होल्ड पर रखा है, कृपया लाइन पर बने रहें. ட்ரூ லவ் வந்து கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்றீங்க? கல்யாணம் பண்ணா காலேஜ் தான் பண்ணுவீங்க? ஆமா அங்கிள். ஐயோ அந்த ஜட்ஜஸ் பத்தி சொல்லுங்க. இது வந்து சூப்பர் சிங்கர் பாக்குறப்போ அது ஒரு சிங்கிங் காம்படிஷன் மாதிரி இருக்கு. பாட்டு வேணுமா பாட்டு, ஃபன் வேணுமா ஃபன்னு, எமோஷன் எல்லாம் கலந்த ஒரு சீசனா தான் இருந்துச்சு. சொல்லுங்க, இந்த சீசன் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஓவராலா? ஆமா, இப்போ அனு மேம், உன்னி சார்லாம் லெஜெண்ட்ஸ். உன்னி சார், அனு மேம்லாம் நான்லாம் நேர்ல பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆனா இந்த 6 மந்த் பீரியட்ல 8 மந்த் பீரியட்ல 8 மந்த்ஸ்னா நான் ஏன் சொல்றேன்னா ஆடிஷன்ஸ்ல இருந்து கனெக்ட் பண்ணி சொல்றேன். இப்போ 6 மந்த் பீரியட்ல நான் வந்து அவங்களோட டிராவல் பண்ணிருக்கேன், பின்னாலே வரைக்கும் இருந்திருக்கேன். எவ்வளோ பிளஸ்டா ஃபீல் ஆகுது. லைக் பிறந்ததுக்கு இது ஒன்று பண்ணிட்டோம்டா அந்த மாதிரி ஒரு ஃபீல், ஒரு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. அஃப்கோர்ஸ் கங்கை அமரன் சார்லாம் வருவாங்க. எங்க தலைவர் தமன் சார் வந்தாரு. தமன் சார் வி மிஸ் யூ சார் வந்தாங்க. அப்புறம் பவர் ஹவுஸ் ஆஃப் த சீசன்ஸ் மிஷ்கின் சார். மிஷ்கின் சார் எனக்கு வந்து மிஷ்கின் சார் வந்து நிறைய இன்டர்வியூஸ்ல, ஷோக்கு முன்னாடி நிறைய இன்டர்வியூஸ்ல பார்த்து எனக்கு சார் ரொம்ப பிடிக்கும், ஜாலியா பேசுவாரு. இப்ப சார் எப்படியோ அதே மாதிரிதான் நானும், ஓப்பன் டைப், ஓப்பன் அப்படியே சமயம். எது எனக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், நான் ரொம்ப மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசுறதே கிடையாது. எப்படின்னா இப்போ எனக்கு நான் எல்லாத்தையுமே ரசிப்பேன், பயங்கரமா ரசிப்பேன். கேர்ள்ஸ் அழகா ட்ரெஸ் பண்ணா அவங்கள ரசிப்பேன். நான் நிறைய காம்ப்ளிமெண்ட்லாம் பண்ணிருக்கேன். நான் இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் போவேன். யாருன்னா ஒரு பொண்ணு அழகா சாரி கட்டி அழகா இருந்தாங்கன்னா நான் சொல்லுவேன் செம்ம அழகா இருக்கீங்க. அதே மாதிரி பாரம்பரியமாக பசங்களுக்கும் சொல்லியிருக்கேன், நிறைய பேரை சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி அழகா இருக்கீங்க. எனக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும், ரசிப்பேன் எல்லாத்தையும். ஸோ நம்மள மாதிரியே அதான் ஒரு சார் இருக்காரு, ஆஹா அந்த மாதிரி எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும்ல. இங்க வந்ததுக்கு அப்புறம் ஆனா ஒரு பயம் இருந்துச்சுன்னா, லைக் ரொம்ப ஹார்டா இருப்பார் போல சார் அப்படின்ட்டு, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரே, வந்து செட் ஆகுமா அப்படிலாம் யோசிச்சோம். ஐயோ பசங்க பயந்துருவாங்க. அப்புறமா பை காட்ஸ் கிரேஸ் அவர் தான் குழந்தையா இருக்காரு. செட்டுல வந்து பார்த்தா செம்ம கியூட் சார், ரொம்ப பாராட்டுவாங்க. ஆன் ஸ்கிரீன் அண்ட் ஆஃப் ஸ்கிரீன் எல்லா ஜட்ஜஸ்மே செம்ம சப்போர்ட்டிவ். லைக் ஜட்ஜஸ்னா தான் எப்படின்னா வந்து
ஃப்ளோருக்கு வந்தோடனே எங்களை வந்து பார்க்கறதா இருக்கட்டும், எங்களை வந்து பார்ப்பாங்க, பார்த்து விஷ் பண்ணிட்டு போவாங்க. உங்களுக்கு எதனா டவுட்டா இருக்கா நீங்க வந்து எங்க கிட்ட கத்துக்கோங்க அப்படிலாம் சொல்லிட்டு போவாங்க. ஜட்ஜஸ் யாருங்க அப்படி பண்ணுவா? செம்ம ஸ்வீட் இந்த சீசன். அண்ட் மிஸ்கின் சார் வாடி என் மகளே அப்படின்ட்டு உங்களை சொல்ற விஷயம் எல்லாமே ஒரு பொண்ணு மாதிரி ட்ரீட் ஆமா, பண்றது. அவர் எல்லாரையுமே பாரபட்சமா பொண்ணு போனா அதுக்கு நான் வந்து சாரோட என்ன பயங்கரமா இன்னும் கனெக்ட் பண்ணிப்பேன். எங்க அப்பாவை பாக்குற மாதிரியே இருக்கும் சாரை பார்த்தா எனக்கு. சார் கொடுத்த வாட்ச் அவர் வாட்ச் தானே எல்லா இடத்துலயும் காட்டிட்டு இருக்கேன் சார், ஃப்ளெக்ஸ் பண்றேன் சார் பாருங்க இங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். முடிச்சிட்டு ஏதாவது சொன்னாரா? ஃபைனல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பேசினாரா? மிஸ் யூ சொன்னாங்க சார் எனக்கு. ஆமா, மிஸ் யூ சொல்லி கம் டு ஆஃபீஸ், கம் ரெகுலர்லி டு மீட் மீ அப்படிலாம் சொன்னாங்க. சாரோட ஆஃபீஸ்லாம் தெரியும் எங்களுக்கு, அதனால வாங்க மீட் பண்ணலாம் அப்படிலாம் சொன்னார். சூப்பர் சூப்பர். படத்துல நடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிலாம் சொன்னார். ஆமா சொன்னார்ல. ஆமா சூப்பர். பார்த்தோம் நாங்க. என்ன நடிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கா சொல்லுங்க தவசி. கண்டிப்பா இருக்கு, ஆனா எத்தனை பேர் அதை பார்ப்பாங்கன்னு தெரியல. என்ன ஃபேன்ஸ் பாத்தீங்களா எத்தனை பேர் இருக்காங்க? கண்டிப்பா பாடுறதுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, நடிக்கிறதுக்குன்னு போயிட்டா ஃபேன்ஸ் இருப்பாங்களான்னு தெரியல. எனக்கு வேற சத்தியமா எனக்கு ஆஃப் ஸ்கிரீன்ல பயங்கரமா நடிப்பேன், ஆன் ஸ்கிரீன்ல எல்லாம் நடிக்க தெரியாதுங்க எனக்கு. அந்த மாதிரி ரைட். ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் அப்பா அம்மா வந்து எவ்வளவு ஹாப்பி. ஏன்னா வந்து அப்பாவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை தன்னுடைய குழந்தைய பாட வைக்கணும். ஏன்னா அவருக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட். தபேலா ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காரு, நிறைய கச்சேரியில பாடியிருக்காரு. அவருக்கு கிடைக்காத ஒரு சக்சஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்றப்போ அப்பா வந்து நிறைய ட்ரை பண்ணிட்டே தான் இருக்காரு. அப்பாவும் நிறைய மீடியாஸ்ல எல்லாம் வாசிச்சிருக்காரு. அவர் அப்பத்துல இருந்து பெருசா வெளியில ஷைன் ஆகல. ஸோ நான் வந்து ஒரு வாட்டி ஆடிஷன்ஸ் போய் ஃபெயிலியர் பார்க்கும்போது அப்பாவுக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேல ஹி கேவ் அப். வேண்டாம் நீ போகாத, இந்த ஆடிஷனுக்குலாம் அப்பா வரவே இல்லை, என்ன கூட்டிகிட்டே போகல. எல்லா ஆடிஷனும் அப்பா தான் கூட்டு போவாங்க. அம்மா வந்து ஒரு ஆடிஷனுக்கும் கியூல நிற்பாங்க, முன்னாடியே போயிட்டு கியூல எல்லாம் நிற்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அம்மா வந்து இந்த வாட்டி அம்மா தான் வந்து விடலை. வேணாம் போலாம், என்ன நடக்குதோ பாத்துக்கலாம், ஃபெயிலியர் தானே என்ன நம்ம பார்க்காத ஃபெயிலியரா அப்படின்ற மாதிரிலாம் மோட்டிவேட் பண்ணி வாங்க எதுக்கு கிவ் அப் பண்ணோம். அப்பால நீங்க போயிட்டு வாங்க நான் வரல அப்படின்னு கடைசி வரைக்கும் எங்க அப்பா வரவே இல்லைங்க. அதுக்கப்புறமா நான் வந்து இந்த மாதிரி செலக்ட் ஆயிட்டேன்னு சொன்னோன்னு ஐயோ தாங்க முடியல சந்தோஷம். ஏன்னா எவ்வளவு வருஷம் கனவு லிட்டரலா. நான் சின்ன வயசுல இருந்து ஜூனியர் சீனியர் அதான் ஒரு ஏஜ் கேட்டகரி இருக்கும் போது சீனியர்ல எல்லாம் கலந்துக்க முடியாது. ஒரு வருஷம் ஃபுல்லா போயிட்டு அடுத்த ஜூனியர்ல தான் திருப்பி என்னால எல்லாம் கலந்துக்க முடியும். வெயிட் பண்ணி கிடைச்ச ஒரு ஸ்டேஜ் எனக்கு சூப்பர் சிங்கர்ன்றது. பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பி. ஆமா செம ஹாப்பி. நைஸ் நைஸ். அண்ட் நீங்க வந்து மியூசிக் படிச்சிட்டு இருந்திருக்கீங்களா? மியூசிக் காலேஜ் படிச்சீங்க, வயலின் கத்துக்கிட்டீங்க. என்ன எதுல இன்ட்ரெஸ்ட்? இதெல்லாம் அதனால எதுக்கு இன்ட்ரெஸ்ட்? இதெல்லாம் காமனா மியூசிக்னாலே இப்போ எனக்கு வந்து இப்போ அப்பாவுக்கு வந்து நானும் அக்காவும், எனக்கு எல்டர் சிஸ்டர் இருக்காங்க, நானும் அக்காவும் மியூசிக்ல ஏதாச்சும் பெருசா வரணும் அப்படின்ட்டு தான் அப்பாவோட கனவு. ஏன்னா மியூசிக்ல அவரால் பெருசா எதுவும் சாதிக்க முடியல. ஸோ என்னோட மகள்கள் வந்து எனக்கு மியூசிக்ல எதனா பெருசா சாதிக்கணும். அவருக்கு என்னன்னா வேற எதனா வேலை பண்ணா கஷ்டப்பட்டு டே அண்ட் நைட் உழைச்சி சம்பாதிக்கணும். அப்பா சொல்லுவாரு அடிக்கடி என்னன்னா, நீ மியூசிஷியன் ஆயிட்டேன்னா வீட்டுல கால் போட்டு நீ பாட்டுக்கு பாப்கார்ன் அப்படியே சம்பாதிக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாரு. நிறைய இது இருக்குங்க அட்வான்டேஜஸ். என்ன கிளாஸ் எடுக்கலாம், நம்மளுக்கு தெரிஞ்சது சொல்லி கொடுத்தாலே அதுவும் ஒரு அமௌண்ட் நம்ம கிட்ட ஒரு குட்டி குட்டி அமௌண்ட் வீணாவே போகாது, மியூசிக் வயசும் ஆகாது அப்படிலாம் சொல்லி அப்பா. அதனாலதான் மியூசிக் எனக்கு பர்சனலா ரொம்ப ஃபேவரட் மியூசிக் தான். எப்பவுமே மியூசிக் தான், மியூசிக் இல்லாம நான் இல்லை. அதனால அதுவே வந்து எனக்கு இப்போ ஒரு லைஃப் ஆயிடுச்சு அப்படின்னா எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. நினைச்சதை மேனிஃபெஸ்ட் பண்ணது வந்து கிடைச்ச மாதிரி இருக்கு. கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா? கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன். இப்போ என்ன கிளாஸ் எடுத்தீங்க? வயலினா? இல்ல வயலினும் எடுத்துட்டு இருந்தேன், வோக்கலும் எடுத்துட்டு இருந்தேன், ஆன்லைன்ல எடுத்துட்டு இருந்தேன். சூப்பர் சூப்பர். எனக்கும் பாடணும்னு ஆசை, கத்துக்கோங்க. இப்போ பேசவே முடியல. என் வாய்ஸ் சரி, இந்த கோல்ட் எல்லாம் முடிச்சிட்டு வரேன். எனக்கு வாங்க ஓகேவா? ஃபீஸ் எல்லாம் கம்மி பண்ணிக்கணும், எனக்கு ஃப்ரீயாவே சொல்லி தரேன். வாங்க. என்னோட டீச்சர் வந்து தவசில அவங்க ஒத்துக்கிட்டாங்க, அதான் சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் நானும் சூப்பர் சிங்கர் போயிட்டு வாங்க வாங்க குரு கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பண்றோம். ரொம்ப சந்தோஷம். அண்ட் தென் கோ கண்டஸ்டன்ஸ் பத்தி சொல்லுங்க. நாங்க இன்டர்வியூ எடுக்கிறப்ப என்ன சொன்னாங்க, ஒருத்தருக்கு கூட போட்டி பொறாமே இல்லைங்க, இவங்க ஜெயிச்சா ஓகே, ஏன் நல்லா பாடு ஜெயிக்கிறப்ப எல்லாரும் என்கரேஜ் பண்றது, இது என்ன இதுக்கு வித்தியாசமா இருக்கு பாக்குறப்ப, இத பத்தி சொல்லுங்க. இது டீமே எங்க கிட்ட சொன்னாங்க, டேய் எந்த சீசனும் ஆனா இப்படிலாம் இல்லடா, எல்லாம் போட்டி போடணும்னு வருவாங்க, இதுக்கு என்னடா இது தோல் மேல தோல் கை போட்டுட்டு இப்ப நடந்துட்டு இருக்குங்க பீச்ல நடக்கிற மாதிரி அப்படிலாம் சொல்லுவாங்க. நாங்க எல்லாருமே ரொம்ப எங்களுக்கு இந்த சீசன்ல புதுசா பண்ணாங்க ஒரு விஷயம், அதனாலதான் நாங்க என்னமோ கனெக்ட் ஆயிட்டோம் போல. பூட் கேம்ப் அப்படின்னு 4 days வச்சாங்க. செலக்ட் ஆயிட்டோம், டாப் 24 வந்துட்டோம். 24 வந்ததுக்கு அப்புறம் பூட் கேம்ப்னு ஒன்று வச்சாங்க. அந்த 4 days அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்க யாருக்குமே யாரையும் பேரும் தெரியாது, யாரையுமே தெரியாது.
அந்த 4 நாள்ல நாங்க வந்து ஃபேமிலி மாதிரி ஆயிட்டோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆகாம. ஏன்னா அங்க ஆக்டிவிட்டிஸ்லாம் வைப்பாங்க, ஜாலியா கேம்ஸ் அது இதுன்னு இருக்கவும் எல்லாரும் கனெக்ட் ஆகி அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அப்போ கிரியேட் ஆனது இப்போ வரைக்கும் அப்படியே இருக்கு. இந்த 6 மந்த்தும் அப்படியே, இந்த 8 மந்த்ஸ்ல இருந்தே அப்படியே இருக்குது. அதெல்லாம் செம டைட்டில் ஹாப்பி. வின்னர் வந்து நிக்கில். ஆமா ஆமா ஆமா, நிறைய பேர் வந்து சரண் வின் பண்ண நினைச்சாங்க, நீங்க வின் பண்ண நினைச்சீங்க, ஆடியன்ஸ் எல்லாருமே ஒரு ஃபேன்ஸ்மே ஒருத்தர் வின் பண்ண நினைச்சாங்க. நீங்க சொல்லுங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு ஃபேவரட் இருப்பாங்க, அவங்க தான் வின் பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்போ என்ன ஃபேவரட்டா நினைக்கிறவங்க நான் வின் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க, சரண் ஃபேவரட்டா இருக்கவங்க சரண் வின் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க. நிக்கில் எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட்ஸ் இருக்காங்களா, அது மாதிரி தான். ஆனா நிக்கில் வின் பண்ணது சத்தியமா எங்களுக்கு செம்ம ஹாப்பி. ஆமா, நாங்க லைக் நான் எல்லா இடத்துலயும் இதுதான் சொல்றேன், நான் வின் பண்ணியிருந்தா கூட எனக்கெல்லாம் அவ்வளோ ஹாப்பியா இருந்திருக்காது, நிக்கில் வின் பண்ணது எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அது குழந்தை, அது ஒரு செட்டுக்கே செம்ம கியூட்டா பண்ணுவான் எல்லாமே. நம்ம வீட்டுல ஒரு தம்பி அந்த ஃபீல் தான் வரும், அவனை பார்த்தாலே செம்ம சேட்டை பண்ணுவான், செம்ம சேட்டை பிடிச்ச பையன் சார் அவன், அந்த மாதிரி. ஆமா ஆமா, செம்ம சிங்கர் கூட, எல்லாருமே டேலண்டடுங்க. இந்த வாட்டி வந்து ஜட்ஜஸ் ஹார்ட் டைம்னு நினைக்கிறேன் ஃபார் செலக்டிங். ஆமா, அதெல்லாம் சொல்லிருக்காங்க, அதனால சொல்றேன், நானே எல்லாம் சொல்லுங்க. 24 கண்டஸ்டன்ட்ஸ்ல உங்களுக்கு ஃபேவரட் கண்டஸ்டன்ட்ஸ் யாரு, ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரெண்ட்? ஏப்ரஹாம். ஆமா, ஏப்ரஹாம் வந்து ஹி இஸ் லிட்டரலி ஃபேமிலி, அப்படியே ஆயிடுச்சு. நம்ம ரேஷன் கார்டுல ஒருத்தர் ஏப்ரஹாம். எதனால அவ்வளவு க்ளோஸ் ஆகுற உங்களுக்கு? அதான் ரிஹர்சல் சில டைம் லேட் ஆகும், அப்பெல்லாம் கூப்பிட்டு வந்து வீட்டுக்கு விடுவாரு, வீட்டுல வந்து கூப்பிட்டு வந்து விடுவாரு, நல்லா கேர் பண்ணிக்கிட்டு. எனக்கு ஒரு பிரதர், எனக்கு வந்து பிரதர் இருக்கணும்னு ரொம்ப ஆசை, பிகர் பிரதர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த குறைய வந்து ஏப்ரஹாம் தீத்த மாதிரி இருக்கும். சூப்பர். ஃபேவரட் ஜட்ஜ்? மிஷ்கின் சார் தான். அரிய மகளே. ஆமா, கண்டிப்பா மிஷ்கின் சார் தான். சூப்பர். நிறைய விஷயங்கள் பேசணும். இப்போ வந்து ஒரு சின்ன கேம் செக்மெண்ட் என்கிட்ட இருக்கு. ஐயோ, இதெல்லாம் நீங்க முன்னாடி சொல்லவே இல்லையே. ஜாலியா இருக்கும், ஓகேவா? இப்போ சாங்கோட லிரிக்ஸ் நான் வந்து இங்கிலீஷ்ல வந்து சொல்லுவேன். ஐயோ, முன்னாடி சொல்லிருக்கலாம்ல, இதெல்லாம் ரெடியா? இங்கிலீஷ்ல சொல்லுவேன், அது என்னன்னு கண்டுபிடிச்சு நீங்க பாடணும். ஈஸி சாங்கா? எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச சாங்க தான் இருக்கும். அப்பனா அத வந்து நீங்க வந்து என்ன சாங் கண்டுபிடிச்சு நீங்க பாடணும். ஓகேவா? போவோமா? முதல் பாடல் இங்கிலீஷ்ல சொல்ல போறேன், கேளுங்க, ஓகேவா? The moon burns bright, the time is a blessed moment, it rushes into the art like the arrow released by the cupid. நீங்க ChatGPT-ல போட்டு ஈஸியா இத கன்வர்ட் பண்ணி எடுத்துட்டீங்க, எவ்வளவு கஷ்டம். The moon burns in dark-ஆ? The moon burns bright. ஐயோ, the moon burns bright. நிலா எரியுதுதா, நிலா வெளிச்சமா the time is a blessed moment. நேரம் நேரம் blessed moment. blessedக்கு தமிழ்ல என்ன? ஐயோ, ஆசீர்வதிக்கப்பட்ட நேரமா? It rushes into the heart. நேரா நெஞ்சில வந்து பாயுது. Like the arrow released by the cupid. cupid என்னதுங்க? cupidனா இந்த காதல் விடுமே அம்பு. ஆமா, அதுவா? அதெல்லாம் முன்ன பின்ன அந்த தெரிஞ்சிருக்கும். என்ன சிங்கிளா நீங்க தவசி? ஆமாங்க. ஐயோ, என்ன நீங்க? யார் ப்ரொபோசல் எல்லாம் வந்தது இல்லையா உங்களுக்கு? வரலங்க எனக்கு. வந்திருக்குமே இன்ஸ்டாகிராம்ல தவசி. ஏங்க அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. அந்த மாதிரிலாம் வந்திருக்கா? அது வந்து நான் எப்படி இப்ப சீரியஸா எடுத்துக்க முடியும்? அவங்க சீரியஸா மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்களா யாராச்சும்? இல்லையே, வெளில பாக்குறவங்க. நான் பார்க்கல. என்ன யாருமே பெண்ணாவே மதிக்க மாட்டறாங்க. என்ன ஆடி பாருங்க மக்களே, தவசி இஸ் வெயிட்டிங். நான் வேற ஒரு இன்டர்வியூலயும் இப்படியே சொல்லிட்டு இருக்கேன், என்ன வெச்சு வாங்க போறாங்க எங்க வீட்லயே வந்து இப்படிலாம் கேக்குறீங்க, ஏங்க இப்படிலாம் பண்றீங்க? சரி இருங்க, அந்த பாட்டு தெரியலையே. The moon burns brightங்க. நிலா the time is blessed moment. அப்படியே டியூனா பண்ணீங்கன்னா கண்டுபிடிச்சிருவேன். தெரியலங்க, எனக்கு உண்மையாவே தெரியல, இவ்வளவு தண்டமா இருக்கேன் நானு. நீங்க கேம்னு சொல்லிருந்தீங்கன்னா நான் கொஞ்சம் ப்ரிப்பேரா இருந்திருப்பேன். கேம் சொல்லிட்டேன், ப்ரிப்பேர் ஆயிட்டீங்களா? காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. நிலா எரிகிறது, நிலா காய்கிறது, நேரம் தேய்கிறது. கரெக்ட்டா? இல்ல, வேற என்ன பாட்டு இருக்கு நிலால? நிலால நிறைய பாட்டு இருக்கு. பேசிக்கிட்டே இருந்தீங்க, பாடுறப்ப வேற மாதிரி ஆயிடுச்சு. என்னங்க? ஐயோ, சிங்கர் தான் போலியா அப்போ? இல்ல எனக்கு புரியல. The moon burns bright, the time is a blessed moment. நிலா காய்கிறது. என்னங்க டியூன் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் கோல்டு. நிலா காய்தா? சத்தியமா வாய்ஸ் கொஞ்சம் கோல்டு.
என்னன்னா என்ன ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க லைன்? the moon burns bright. அப்படியா சொல்லணும்? என்ன சொல்லணும்? காயுதுன்னா காயுது தானே, காயுது துணி மாதிரி. சூப்பர். Thank you. ஓகே, அடுத்து போவோமா? இங்க பாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க. கம் ஆன், கேம். What do you think when you stitched yourself and placed yourself inside எனக்கு my heart? தெரிஞ்சிருச்சு. என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச? Oh my god, what I'm அப்படியே mesmerize ஆயிட்டேன். மாஸ்ங்க, சூப்பர்ங்க. இதுதான் அனு மேம் மாதிரி பாடி இருப்பீங்களா இத? சோஷியல் மீடியால வைரலான சாங் இது. இந்த பாட்டு தானே வைரல் ஆச்சு. இதுதானே லைக் சீசனுக்கு முன்னாடி வைரல் ஆனதா? ஆசை தோசை சாங் வைரல் ஆச்சு. ஓகே. சரி, இந்த அனு மேம் மாதிரி மட்டும் ஒரு சின்ன இது மட்டும் எடுத்து விடுங்களேன். இதுதான் இப்ப பண்ணேன். அதுதான் அனு மேம்னு எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. நான் சொல்லல, நான் அனு மேம் மாதிரி பாடுவேன், நான் சொல்லல. அது மட்டும் எடுத்து விடுங்களேன், அனு மேம் மாதிரி மட்டும். மக்களே, உங்க கண்ணெல்லாம் முடிக்கோங்க. அனு மேம் அப்படியே ஞாபகப்படுத்திக்கோங்க. அப்படியே வருவாங்க இப்போ. அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபம் தோன்றினானே. அனு மேம் எப்படி இருக்கீங்க? ஏங்க சத்தியமா உங்களை மாதிரி இல்லவே இல்லைங்க. ஏங்க இப்படிதான் பண்றீங்க? இந்த பாட்டு அப்படி கேட்கவே இல்லைங்க. மேம் அனு மேம் ஏங்க அப்படிலாம் இல்லைங்க. இந்த மாதிரி நீங்க எதனா பண்ணிடுறீங்க. எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல அப்படியே வாழ்த்துறாங்க இப்படி பண்றதுக்குலாம். யாராச்சும் நெகட்டிவா கமெண்ட் பண்ணட்டும். நான் பாருங்க நான் இது சைபர் கிரைம்ல அவங்கள கூப்பிட்டு வந்து புடிச்சு அப்படி பண்ணிடுறேன். ஓகேவா? தேங்க்யூ. சூப்பர். நீங்க சொல்லுங்க, அந்த ஐடி எல்லாம் சொல்லுங்க. சைபர் கிரைம்ல கமெண்ட் பண்ணுவோம் நம்ம. ஓகேவா? பிச்சு போடுவேன், பிச்சு ஸ்ட்ரிக்டா இருப்பேன், பாத்துக்கோங்க. இங்க ஆசை தோசைங்க எனக்காக. ஓகே, 1 2 3 4. நான் குளிச்சு கரையேறி போனா மீன்கள் எல்லாம் மோட்சம் பெறும். நான் கடிச்ச தக்காளி பழமோ 4 கோடி ஏலும் போகும். நானும் சந்தன கட்ட பாசம் பொங்குற கட்ட வைரம் பச்சனை கட்ட அடிச்சுக்கம்மா. நானும் சந்தன கட்ட வாசம் பொங்குற கட்ட வைரம் பச்சனை கட்ட அடிச்சுக்கம்மா. ஒரு தீப்பந்தோ நட்ட வச்ச வாப்பு பந்த விளையாடலாம். நான் பிறந்த 10 காலி வளர்ந்த ஜில்லாபி காலி சிரிச்ச எல்லோரும் காலி மாமா. அழக பார்த்தா ஜவுளி கடை, அளந்து பார்த்தா ரேஷன் கடை, அடகு வச்சா வட்டி கடை, அல்வா தந்தா இருட்டு கடை. ஆசை தோசை அப்பள வடை ஆசைப்பட்டத செய். ஆஹா, ஐயோ பேங்கருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஷோ, எனக்கு வார்த்தைகள் தடுமாறுது. தடுமாறுதா? சூப்பருங்க, சூப்பருங்க. தேங்க் யூ. ஷோ, என்ன சொல்லலாம், என்ன ஒரு நிறைய டேர்ம்ஸ் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நல்லா வாழ்த்துறதுக்கு. தேங்க் யூ. சூப்பருங்க. தேங்க் யூ. அடுத்து போவோமா? இங்கிலீஷ் பாருங்க, மாசா ஐயோ இன்னுமா? ஓ, அதுல இருந்து நம்ம வேற செக்மெண்ட்க்கே போயிட்டோம். பாத்துங்க, என்னோட ஃபேவரட் உங்களோட ஃபேன் வெளில வந்துட்டான் திடீர்னு. தேங்க் யூ. ஓகே, அடுத்து போமா. இது ஈஸியா தான் இருக்கும். இங்க பாருங்க, ஈஸியானதே விட்டேன். I am a lotus that comes of age. I haven't slept for so long. Okay, even stepping on the grinding stone hasn't hurt me at all. I don't understand the worry in the gaze. I am a lotusல இருந்தே நான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். One more தாமரை. இங்க பாருங்க, I am a lotus that comes of age. Haven't slept for so long. Even stepping on the grinding stone hasn't hurt. ஏங்க இருங்க. தூங்கல. haven't slept at all நல்லா இருக்குல்ல? ஆமா, haven't slept for so long. பாருங்க, நாளான தாமரை ரொம்ப நாளாக தூங்கல, அடக்கிட்ட வந்து முத்தம் ஒண்ணு தாங்க. நாளான தாமரை. உங்களுக்குள்ள இருக்க சிங்கர் அடிக்கடி வெளில வந்து எட்டி பாக்குறாரு. சிங்கர்ன்றத கொஞ்சம் சொல்றப்பதான் எனக்கு சூப்பருங்க. தேங்க்யூங்க. நீங்க இந்த மாதிரி சாங்ஸ் பாடுறப்ப நிறைய பேர் அவங்க பாடுறப்போ அந்த சென்சுவலா பாடுறாங்க. சென்சுவலா பாடுறப்போ சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது நிறைய பேர் அதுவே வந்து
அதுவே நல்லா சொல்றவங்களும் இருக்காங்க, கெட்டதா சொல்றவங்களும் அது இருக்காங்க. அது மட்டும் தான் உங்களுக்கு பாட தெரியும், வேற பாட ஆமா, அப்படின்னு அது மாதிரிலாம் அவன் சொல்றாங்க. கேக்குறப்போ எப்படி இருக்கும் ஏங்க உங்களுக்கு? இல்லங்க, ஒருத்தவங்களுக்கு ஒண்ணு ஜான்ரா நல்லா வரும். எனக்கு இந்த சென்சுவல் ஜான்ரா நல்லா வருது. அதுல என்னங்க தப்பு சூப்பருங்க. பாடுறதுல? எல்லாம் ஒரு கலை தானங்க, எல்லாம் ஒரு சாங் தானங்க. அதே மியூசிக் டைரக்டர்ஸ் தானங்க ஆமா. மியூசிக் போடுறாங்க. இப்போ அதே சொல்றேன். ம். அவங்க இப்போ இந்த மாதிரி பேசுறாங்கல்ல, ம். பேடா பேசுறாங்கல்ல, அவங்க வந்து ஒரு இந்த பார்ட்டி மோட்ல இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பாட்டு போட்டு ஃப்ரெண்ட்ஸோடலாம் டான்ஸ் ஆட மாட்டாங்களா? அப்ப மட்டும் இது கேக்குது. இப்ப கேக்குறேன், தம்பி கீழ இறங்குப்பா, தம்பி, தம்பி கீழ இறங்கு. நீ கீழ இறங்கினாலும் நான் முத்தம் கொடுக்க மாட்டேன். பேட் பாய்ஸ்க்கு நோ, இன்னும் முத்தம். ஹேண்ட்ஸ்க்கு மட்டும் தான் கிஸ். ம். சூப்பர். சோ இதுக்காக தான் நிறைய பேட் கமெண்ட் சொல்லுவாங்க. ஆமா, அதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபீல் பண்றது இல்ல. ஜாலி ஆயிட்டேன். ஜாலி ஆயிட்டீங்க. வீட்ல எல்லாம் என்ன சொன்னாங்க? வீட்ல சொல்லி ம். வீட்ல எல்லாம் நான் அழுதுலாம் உட்கார்ந்துருக்கேன் பயங்கரமா. கஷ்டப்பட்டாங்க அவங்க. இந்த மாதிரிலாம் அதான் சொன்னேன்ல, முன்னாடி எனக்கு மட்டும் தெரியும், எனக்கு அது பெருசா ஹர்ட் ஆகல. அப்பா அம்மாக்கு தெரிஞ்சவொடனே, அப்பா அம்மா ஹர்ட் ஆனோடனே எனக்கு இன்னும் ஐயோ அப்படின்னு ஆயிடுச்சு. லைக் எப்படி தோணுச்சுன்னா, இவங்க எல்லாம் பண்றதை பார்த்து ஒருவேளை ராங் டிசிஷன் எடுத்துட்டோமோ லைஃப்ல, அந்த மாதிரிலாம் தோணுச்சு. கொஞ்சம் வெளியிலயும் தெரிஞ்சிட்டோம். இதுக்கு மேல குவிட் பண்ணணுன்ற மைண்ட் வரல. ஏன்னா இது எனக்குன்னு கிடைச்சது. நான் கஷ்டப்பட்டு எனக்கு கிடைச்சது ஒரு விஷயம் இது. அதை எப்படி குவிட்டும் பண்ண முடியாது. பண்ணக்கூடாது. குவிட்டும் பண்ணக்கூடாது. கரெக்ட், குவிட்டும் பண்ணக்கூடாது. தேங்க்யூ. குவிட்டும் பண்ணக்கூடாது. என்னால அது மேனேஜும் பண்ண முடியல. அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க. இவங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் கொடுத்துட்டு நான் இதை பண்ணணுமா, பர்சியூ பண்ணணுமா, பண்ணிதான் ஆகணுமான்றதுல பண்ணிதான் ஆகணுன்ற மாதிரி எங்க டீம்ல வந்து என்ன சொன்னாங்க, இதுல வேலை வந்தாம அதான் போடுவான். நீ ஏமா, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரூலே வந்து கமெண்ட்ஸ்லாம் படிக்க கூடாதுன்ற ரூல் எங்களுக்கு. அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா கமெண்ட்ஸ்லாம் நீங்க படிக்க கூடாது. ஒரு வேலை இருந்தா இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா, நான் வந்து லைஸா பார்க்கலான்னு பார்த்தேன், பார்த்துட்டு சோகமாயிட்டேன். இன்னும் கவலைப்படாதீங்க, உங்களை பிடிச்சவங்க கோடி பேர் இருக்காங்க. தேங்க்யூ. அந்த மாதிரி நல்லது மட்டுமே பாருங்க, பாசிட்டிவிட்டியோட இருங்க. இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டு ஜாலியா சந்தோஷமா தேங்க்யூ. ஓப்பனா மிஸ்கின் சார் மாதிரி இருங்க. ஓகே, ஆமா. அவருக்கு வராத கிரிட்டிசிசம் அவரோட பொண்ணா இருந்துட்டு நான் இப்படி இருக்கேன். ச்சே, ஓகே. மாஸா இருக்கணும். சரிங்களா? சூப்பர். அடுத்த பாட்டு போமா? அடுத்த பாட்டு இருக்கா? Hey cousin with the lucky charm, I am whole new kind. If you lay a hand on me, sometimes leaps inside the pleasure you have been imagining. Hey cousin. அட மச்சான் முள்ள மச்சான் நான் புது வித ரகம் அதிந்தின்னா திரனா கைய வச்சா உள்ளே துள்ளும் நீ நினைக்கிற சுகம் அதிந்தின்னா திரனா. நீங்க நடுவுல நாதிந்தின்னா சொல்லிருந்தீங்க. சொல்லிருந்தேனா என் வாய்ஸ்ல நாங்க அவருக்கு உண்மை வரல, உண்மை வரல. வாய்ஸ் நடுவுல அப்படியே கோல்ட் இல்ல இறங்குறா வரல. எனக்கு சிங்கருக்கு வரக்கூடாது, எனக்கு வந்திருக்கு. ஆமா, பாத்தீங்களா? நான் காம்படிஷன்ல இருக்கும் போதே எனக்கு நான் இந்த சாவர நிலைமையில இருந்தேன். அப்போ இந்த மாதிரிலாம் வந்திருக்கோம். இந்த மாதிரி எனக்கு மோசமா வாயே திறக்க முடியல. தங்கச்சங்கிலி இன்னும் பைங்கிலே தானே கொஞ்சியதோ, அந்த பாட்டு நான் அன்னைக்கு பாடி ஆகணும். தங்கச்சங்கிலி வரவே இல்ல, இருங்கல் ஐயோ நிக்கவே இல்ல. எனக்கு அப்படியே அழுவையா வருது. ஐயோ, அது வேற டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட்ஸ். அது ஓகே. எனக்கு பாண்டியன் நான் இருக்க பாடினேன்ல, அதுல இருந்தே கோல்டு, உடம்பு சுத்தமா சப்போர்ட் பண்ணல. எப்படிங்க மேனேஜ் பண்ணீங்க? தெரியலங்க. சுத்தி தாளலாம் விலகிச்சா? எல்லாமே விலகுச்சு. சும்மாவே எனக்கு விலகும். அங்க சுத்தமா முடியல. ஏதோ ஃபுல்லா ஏசிலேயே இருக்கணும். ஏசில இருந்தா த்ரோட் வேற ட்ரைன் ஆயிடும். அதனால வேற எதுவும் பண்ண முடியல. சூப்பர். ஃபைனலா ஒரு பாட்டு போயிடலாமா? என்னோட ஃபேவரட் சாங் இது. ஓகேவா? நான் சொன்னாலே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ஹே மன்னார்குடி பஸ்ஸஸ் வித் லைவ். அதுக்கு இங்கிலீஷ்ல இல்லங்க. ஆமா கரெக்ட். அது இங்கிலீஷ்ல இல்லையே. நான் கிங்னு போடுமா ஏதாச்சும்? அதுலயே கண்டுபிடிச்சாங்க. என்னங்க நீங்க? ஈஸி தான். வாங்க. ஈஸி. ஏ மன்னார்குடி கல்ல கல்ல கமதுர ஜில்ல மண்ண மண்ணக்க ஆண்டிப்பட்டி சிலி சிலிக்க அரசம்பட்டி கமகமக்க. சூப்பர் சூப்பர். கேம் முடிஞ்சு. கேம் முடிஞ்சு. சூப்பர் ஜாலியா. எப்படி நீங்க பாடின பாட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தேனா? ஆமா, थैंक यू. ஆனா அதுவே கண்டுபிடிக்க முடியல. அதான் கேவலமா. நீங்க ஆனா ஒரே ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்கலாம் கேம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. என்னன்னு? நீங்க பாடின பாட்டே தான் எல்லாமே சொல்லிருந்தீங்கன்னா நான் என்னென்ன பாடினேன் அப்படின்னு யோசிச்சுக்கிறேன். நீங்க இப்ப எத்தனை பாட்டு பாடுனீங்கன்றதே ஞாபகம் இல்லைங்களே. சரி, அது வந்து அடிக்கடி சொல்லி மறந்தவங்க கூட திருப்பி ஞாபகம் வச்சுப்பாங்க போல. நீங்க கேம்ஸ். கேம்ஸ். உங்களுக்கு பாடுறத தவிர நிறைய ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. சூப்பர் சிங்கர்ல நானே சொல்லிப்பேன். என்னென்ன டேலண்ட்ஸ் இருக்கு நீங்க சொல்லுங்க. வாங்க வாங்க வாங்க. இல்ல நான் ஆக்சுவலி நல்லா வரைவேன். நான் ஆர்டிஸ்ட்னா
ஆறு வச்சுக்கலாம். ஆர்ட் ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? ஆர்ட். பிக்சர் வரைவேன், போர்ட்ரேட்ஸ் வரைகிற அளவுக்கு திறமை இல்ல. நான் வரைவேன், நல்லா கொஞ்சம் நல்லாவே வரைவேன். ஓகே. கலர் காம்பினேஷன்ஸ்லாம் நல்லா பண்ணுவேன். ஓ மை காட். கலர்ஸ் இந்த பேலட்ஸ்ல வச்சு. பேலட்ஸ்ல வச்சு எனக்கு அதெல்லாம் பிடிக்கும். ஆ. நான் எது பண்ணாலுமே அது நல்லா இன்ட்ரெஸ்டோட பண்ணுவேன். இப்போ அதுதான் தவசி. அது ஒரு அழகா சொல்லணும் அப்படின்னா குக்கிங் வந்து செமையா பண்ணுவேன். ஆனா நான் எதுக்கு குக்கிங் பண்ணதே இல்லை, எனக்கு பண்ணவே தெரியாது. குக்கிங் செமையா பண்ணுவேன், பண்ணதே இல்ல. எனக்கு புரியல என்னது இது. நான் பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கே தெரியும், ஆனா பண்ணது இல்ல. எனக்கு பண்ண புரியல. தெரியாதுங்க. பண்ணா நல்லா இருக்கும், பண்ண தெரியாது, பண்ணது இல்ல. ஆமா, ஆனா பண்ணா நல்லா இருக்கும், அது மட்டும் எனக்கு தெரியும். கை ராசி அப்படி அப்படி. ஆமா. சூப்பர் சூப்பர். வேற என்ன பண்ணுவேன்? மிமிக்ரி பண்ணுவேன். மிமிக்ரி வாங்க யாராச்சும் பண்ணுங்க. யாராச்சும் இல்ல, ஏதாச்சும். நான் அனிமல் வாய்ஸ் தான் பண்ணுவேன். கம் ஆன். இதெல்லாம் யாருமே பார்த்துக்கவே மாட்டாங்க இந்த மாதிரிலாம். சூப்பர் சூப்பர். வாங்க 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 வாங்க. அனிமல்ஸ் என்ன அனிமல்? நான் கண்ண முடிக்கிறோம், கண்டுபிடிப்போம். அது ஈஸி தாங்க, ரொம்ப இதெல்லாம் இருக்காது. காக்கா மாதிரிலாம் கத்துவேன். சரி, பட்ஸ். கம் ஆன் பர்ட்ஸ். காக்கா மாதிரி கத்தவா? சீரியஸாவா? சீரியஸா சொல்றேன். நிஜமாவா? நிஜமா. இப்ப கத்தியே ஆவணுமா? என்ன கத்துங்க இருக்கு இப்போ? உங்க வாய்ஸ் மாதிரி ஆயிடும் அப்புறம். சரி சாரி சரி சாரி. காக்கா வரப்போது இப்போ. எங்க காக்கா? எங்க காக்கா? நான் காக்கான்னு தாங்க காக்கா எங்களுக்கு தெரியும். நீங்க அப்படியே ரியலிஸ்டிக்கா வரீங்க. ஒன்ஸ் அகைன் கம் ஆன். மூக்க பார்த்து கிண்டல் பண்றியா நீ? Thank you. அப்புறம் நான் ஆடு மாதிரி கத்துவேன். ஆடு குட்டி குட்டி ஆடு. வாங்க வாங்க. கண்ண மூடுங்க. எங்க ஆட்டு குட்டி? ஓ இங்க இருக்கா? அந்த மாதிரி. சூப்பர். அடுத்து இதெல்லாம் இன்ட்ரஸ்ட் இருக்கு. அடுத்து அவ்வளவுதான். கண்ண முடிக்கிறேன். அவ்வளவுதான். இந்த சிங்கம், புலி, யானை அதெல்லாம் வராது. யானை. நாய் வந்து நாய் மாதிரி கத்துவேன், ஆனா நாய் மாதிரி இருக்க மாட்டேங்க. கண்ண முடிக்கிறாருங்க. ஏன் நாய்க்குட்டி எங்கேயோ வருதுங்க? ஓ நீங்க தான். நான் அந்த நாய்க்குட்டி. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். Thank you. இதெல்லாம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த கால் பேசிட்டு இருந்தா ஹோல்டர்ல விழுந்துரும்ல, அது மாதிரி பண்ணுமா? நீங்க பேசிருக்கீங்க இப்போ ஹோல்ட்ல. ஒரு நிமிஷம் இருங்க, ஹோல்ட்ல போடுறேன். ஹோல்டா என்னது? நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் காலை ஹோல்டில் வைத்துள்ளார். தயவு செய்து லைனில் காத்திருக்கவும். आप जिस व्यक्ति से बात कर रहे हैं उन्होंने आपके कॉल को होल्ड पर रखा है. कृपया लाइन पर बने रहें. The person you're speaking with has put your call on hold. Please stay on the line. நீங்கள் பேசும் நபர் எங்க காலே பண்ணாம அப்படி வருதுங்க. ஆமாங்க. என்னங்க இது? அந்த மாதிரிலாம் சும்மா இதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு இருக்குது. அதுக்கும் கழுவி அதே ஊத்தாதீங்க. ஏங்க அவங்கள தட்டி விடுங்க. அவங்கள பத்தி நினைச்சிட்டு இருக்கேன் பாத்தீங்களா? நான் அவங்கள வந்து உங்க பிரெயின்ல இருந்து தூக்கி போட்டுட்டு சரிங்க, உங்களை நேசிக்கிறவங்கள பிரெயினுக்கு முன்னாடி கொண்டு வந்து ஓகே வித்தைகள் பண்ணலாம். வாங்க அடுத்து. அவ்வளவுதான். அவ்வளவுதான் பண்ணுவேன். அவ்வளவுதானா? நிஜமாவா? நான் கண்ண முடிக்கிறேன். சொல்லுங்க வேற என்ன? சத்தியமா அவ்வளவுதான். எங்க என்னங்க வாய்ஸ் ஒரு ஆர்டிஸ்டா, சிங்கர், வயலினிஸ்ட், டீச்சர், மிமிக்ரி ஆர்டிஸ்ட், ஆக்டர், குக், ஆர்டிஸ்ட். குக்கா? மனசாட்சி சொல்லுங்க. இருக்கு சொன்னீங்கல்ல. நல்லா சமைப்பேன், ஆனா எனக்கு சமைக்க தெரியாது. நான் இது வரைக்கும் சமைச்சதும் இல்ல, ஆனா நான் சமைச்சா அது நல்லா. சரி விடுங்க. ஆர்டிஸ்ட். நான் நல்லா போட்டோ எடுப்பேன். போட்டோகிராஃபர். நான் நல்லா எடிட் பண்ணுவேன். எடிட்டர். செம்மையா எடிட் பண்ணுவேன். நான் சூப்பரா எடிட் பண்ணுவேன். எடிட் பண்ணி தரீங்களா? இது நானே வேணா எடிட் பண்ணிட்டா இந்த செக்மெண்ட். நான் எடிட் பண்ணுவேன், நல்லா எடிட் பண்ணுவேன். மீம்ஸ் தான் பட்டு ஜாலியா ஃபன்னா. செமையா பண்ணுவேன். நீங்க என்ன கலாய்க்கறதோ நான் என்னையே பயங்கரமா கலாய்ச்சுவேன். அந்த மாதிரி. சூப்பர். இன்னொன்னு சொல்லுங்க, பத்தாக்கிப்போம். வேற என்ன? என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா இருக்கும். சூப்பர். காஸ்டியூம் டிசைனர் டிசைன் கூட பண்ணுவேன். என்னங்க 10 விரல் எனக்கு இன்னொரு விரல் வாங்கணும் போல நானு. அது சூப்பர். வெரி குட் வெரி குட். அண்ட் எங்களுக்காக வந்து இந்த கண்டெஸ்டன்ட்ஸ் மாதிரி எல்லாம் கொஞ்சம் மிமிக் பண்ணீங்க இல்லையா? 2-3 பண்ணுங்களேன். அந்த மாதிரியா? அவங்கள மாதிரி கானா பூமணி மாதிரி பண்ணுவீங்க. மன்னிச்சிருங்க மணிகண்டன், என்ன மன்னிச்சிருங்க. ஸ்டேஜ்ல வருவாரு, வந்துட்டு எல்லாம் ரெடியா இருக்கும், மியூசிக்லாம். திடீர்னு வேற எதனா பாட்டு பாட சொல்லிட்டாங்க, நான் மூஞ்சி எப்படி வச்சு பாரு. முன்னு பண்ண முன்னு டேய் கரெக்டாக தான் எங்களாம் பார்த்து. டேய் கரெக்டாக தாடா, கரெக்டாக அது பாடி பாடு. தும்பிடுதாத்தா தும்பிடுதா தும்பிடுதாத்தா தும்பிடுதா தும்பிடுதாத்தா தும்பிடுதா தும்பிடுதாத்தா.
ஏய் துது வலையல அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமா கிட்ட பேச போற வடி கடக்கா. ஏய் துண்டா மணி விளக்க துதி வித்து எரிய வச்சு உன் முகத்தை பார்க்க போற நாள் கடக்கா போடு. அந்த செப்பு போட்டுருவாரு. ஆமா 2 செப்பு. நிக்கில்ங்க. நிக்கில் வந்து சாமா சைலண்ட். ஸ்டேஜுக்கு வந்துட்டாருன்னா எப்படி இருப்பாரு? எப்படி இருப்பா? நிக்கில் செல்லம் மனுஷர் அக்காவ. நிக்கில் வந்து ஒரு சின்சியரா பாடுவான் அவன். ரொம்ப அப்படி தூது வேலையில அரைச்சு அப்படிலாம் பாடுவான். அவன் ரொம்ப சின்சியரா பாடுவான். தொண்டையில தான் நினைச்சு மாமன் கிட்ட பேச போற மணிக்கணக்கா அப்படிலாம் பண்ணுவான். கியூட்டா இருக்கும். ஆமா சரணும் இதே மாதிரி தான். அவன் வந்து ரொம்ப அப்படி கண்ணை திறந்தானே மூடவே மாட்டான். துது வலையல அரைச்சு அப்படி உருக்குவான் எல்லாரையும். துண்டையில தான் நினைச்சு அவன் ஃபீல் பண்றதுதான் நம்மளுக்கே ஃபீலிங்கா இருக்கும். என்னடா இப்படி பாடுறான்னு இப்போ எப்படிடா இப்படிதான் பாடுறா அப்படிலாம் இருக்கும். மாமன் கிட்ட பேச போற மணிக்கணக்கா அப்படி பண்ணுவாங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் வந்து உங்க வீடு காட்டினதுக்கும் உங்களுடைய பூனைக்குட்டிகள் அதுக்கப்புறம் அவனுக்கு விளையாட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து எங்களுக்காக பகிர்ந்துகிட்டதுக்கும் பாடினதுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. கண்டிப்பா உங்களுக்கு நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நினைச்சபடி அவ்வளவுதான். மாப்பிள்ளலாம் அமையணும். அமைய வச்சிருவோம். எங்க அப்பா நின்னு பாத்துட்டு இருக்கிறாருன்னா எங்க காதல் பதிலா எக்க பாருங்களா? நீங்க போதும் ஒருத்தர் எனக்கு. சொல்லுங்க. காதல் வேணாம். எக்க வக்கம் ப்ளஷ் ஆகுறீங்களே. ப்ளஷ் போட்டுருக்கீங்க. என்னங்க நீங்க ப்ளஷ்? லவ் வாட் இஸ் லவ் டு யூ தவசீலி? லவ் இதனங்க வேற என்னங்க லவ்? உண்மை அட உண்மை காதல் இங்க இல்ல சித்தப்பு. இங்க ஒருத்த வாழுறா அங்க ஒருத்த சாவுறா. என்னடா உலகம் அந்த மாதிரி தான் இருக்கா இப்போ? ட்ரூ லவ் வந்து கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்றீங்க. கல்யாணம் பார்த்தா காலிச்சு தான் பண்ணுவீங்க. ஆமா அங்கிள். எங்க அப்பா வந்துட்டாரு. அங்கிள் லவ் மேரேஜ் தானா? கொஞ்சம் பார்த்து வைங்க. ஏற்கனவே யாரோ பார்த்து வச்சிட்டாங்க நினைக்கிறேன். தம்பி கீழே இருக்குவா. தம்பி கீழே இருக்கு. யாராச்சும் இருக்காங்களா? யாரும் இல்ல. எங்க அப்பா தான் நின்னுருக்காரு. எங்க அப்பா முன்னாடி நீங்க இப்படிலாம் கேக்குறீங்க. எங்க அப்பா முன்னாடி இப்படிலாம் வாயை திறக்க மாட்டேன் தெரியுமா? நீங்க போனதுக்கு அப்புறம் லெஃப்ட் ரைட்னு வாங்க போறாரு என்ன. சும்மா பேச்சு. சும்மா ஃபன். சூப்பர். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே காதல் கல்யாணம் உங்களுக்கு நடக்க வாழ்த்துக்கள். அங்கிள் பாத்துக்கோங்க. ஐயோ நீங்க என்னங்க இப்படிலாம்? சரி ஓகே. ரொம்ப சந்தோஷம். இந்த 2026 உங்களுக்கு நல்லபடியா அமையணும். நிறைய பாடல் பாடணும். என்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு? அடுத்து சூப்பர் சிங்கர் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னென்ன ஆஃபர்ஸ் வந்துகிட்டு இருக்கு? ரொம்ப பிஸியா சுத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்க டேட் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்டர்வியூக்கே எத்தனை நாள் கழிச்சு தான் இன்டர்வியூ? சொல்லுங்க எப்படி போயிட்டு இருக்கு? நல்ல ரெஸ்பான்ஸ். அதனால இப்போ எனக்கு டிமாண்ட் எல்லாம் இருக்குங்க. தவசீலி வந்து வரணும், கண்டிப்பா வரணும். அப்பலாம் அதெல்லாம் சந்தோஷமா இருக்கு. நம்மளுக்காக ஒருத்தவங்க நம்மளை கேட்குறாங்க. நீங்க வந்து பாடணும் எங்க நிகழ்ச்சி, எங்க குடும்ப நிகழ்ச்சியில நீங்களும் ஒரு பார்ட்டா இருங்க அப்படிலாம் இன்வைட் பண்றாங்க. அதெல்லாம் ஹாப்பியா இருக்கு கேட்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நமக்கு ஸ்டேஜ் இல்லாம ஸ்டேஜ்ல இருக்கும். அப்போ பாடுறதுக்கும் இப்போ பாடுறதுக்கும் நான் என்ன வித்தியாசம் பார்த்தேன்னா, அப்போ பாடும்போது யாருமே பெருசா கண்டுக்க மாட்டாங்க. கல்யாண வேலை பார்ப்பாங்க மக்கள். அவங்கள கல்யாண மண்டபத்துல புக் பண்றவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன கச்சேரி வச்சிட்டோம், அவங்க பாடிட்டு இருப்பாங்க, நம்ம பாட்டு நம்ம வேலைப்போம். ஆனா இப்போ நம்ம போனோம்னா ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு நம்மளுக்குன்னு. அப்பா அம்மாவை ரெஸ்பெக்ட் பண்றாங்க. இதுக்கெல்லாம் தான் ஆசைப்பட்டேன், இதெல்லாம் நடக்குதே அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அந்த அவமானங்களா இருக்கலாம். ஸ்டேஜ்ல பாடுறப்போ ஏதாச்சும் இறங்குமா, யாராச்சும் பெரிய கெஸ்ட் வந்தோடனே? இல்ல அந்த மாதிரி நடந்தது இல்ல. இது மாதிரி என்ன நடந்திருக்குன்னா, அதான் ஒரு செலிபிரிட்டி சிங்கர் வந்து பாடுறதுக்கு ஸ்டேஜ் ஏறினோடனே நான் பாடிட்டு இருக்கும் போது ஆஃப் பண்ணிட்டு அவங்கள பாட வச்சிருக்காங்க. அதெல்லாம் பண்ணிருக்காங்க. சின்ன வயசுல, ரொம்ப சின்ன வயசுல பண்ணிருக்காங்க. இப்ப பாத்தாங்கன்னா ரிக்ரெட் பண்ணுவாங்க அவங்கள. ஆனா எனக்கு என்ன ஞாபகம் இருக்குமான்னு கூட தெரியல. இப்போ பாடுறப்போ நீங்க தான் செலிபிரிட்டி சிங்கர். ஹே ஏங்க உண்மைதானங்க? என்ன அந்த மாதிரி எனக்கே நான் சொல்லிக்கும் போது ரொம்ப கூச்சமா இருக்கு. நாங்க சொல்றோம் அதனாலதான் கேக்கும்போது அப்படியே நல்லா இருக்கு. ஆகுது. ஆனாலும் பரவாயில்ல, வேணாம். ஓகே வேணாம் பரவாயில்ல, சொல்லுங்க. வேணாம் பரவாயில்ல, அதெல்லாம் சொல்லாதீங்க. சிங்கர் தான், செலிபிரிட்டி சிங்கர் தான். நீங்க நடிக்க போறீங்க, படத்துல வேற பண்ண போறீங்க, பிளேபேக் சிங்கர் ஆக போறீங்க. சொல்லிருப்பாங்களே முடிஞ்சோடனே சிங்கர்ஸ்லாம், மியூசிக் டைரக்டர்ஸ்லாம். ஏதாச்சும் நான் அப்பயே மீட் பண்ணலான்னு இருக்கேங்க. சூப்பர். ஆல் தி பெஸ்ட். எல்லாமே நல்லதே நடக்கணும் உங்க வாழ்க்கையில. சந்தோஷமா இருங்க. இன்பம் மட்டுமே உங்க வாழ்க்கையில் நிறையட்டும். சந்தோஷமா ஹாப்பியா ஃபேமிலியோட இருங்க. நிறைய பாடிக்கிட்டே இருங்க.
மக்களை மகிழ்த்து கொண்டே இருங்க. தேங்க்யூ. அப்புறம் எனக்கு பாட்டு சொல்லி கொடுங்க. வாய்ஸ் கண்டிப்பா. ரெடியா வந்துடுறேன். வாய்ஸ் ரெடி பண்ணிட்டு வந்துருங்க. Super, செம்ம ஹேண்ட் super. கலக்கி கொடுக்குறேன், உள்ள வாங்க. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப Thank you. சந்தோஷம். ப்ரோவோக் சார்பாகவும் விஜய் தருண் சார்பாகவும் நீங்க மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். தேங்க்யூ.